வெங்காயம் போட்டுக்கோங்க. தேங்காய் தக்காளி வெங்காயம் போட்டுன்னு இருக்கோம். கசகசை சோம்பு போட்டுன்னு இருக்கோம். அப்புறமா கொஞ்சம் பட்டை போடலாம். பட்டை கொஞ்சம் போடலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம். இது வீட்டிலே செஞ்சிருந்து மிளகா அரிசிந்து. நெக்ஸ்ட்டு பூண்டு போடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அடிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருந்தோம் போடலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிருந்தோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி வதக்கலாம். வதங்கிருந்தோம் தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா கலக்குங்க. வதங்கட்டும். மாதிரி நல்லா வதங்கிருந்தோம் பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டில் தக்காளி போட்டுருக்குல்ல, அதுதான் கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். இல்லைன்னா புளிப்பு வந்துடும். நல்லா பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா போட்டு நம்ம வதக்க அது எண்ணெய் விடும். அப்படி ஒரு வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போய், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை இருக்கும். நல்லா வதங்கிச்சு. இப்போது பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கலாம். பட்டாணி நாங்கள் ராத்திரியே ஊற வச்சுட்டு இருந்தோம். காஞ்ச பட்டாணி நீங்களும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சல அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி இது எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா வேஸ்ட்டாக போகாமல் நம்ம குழம்புல ஆட் ஆகிடும். மசாலா உப்பு போட்டிருக்கு. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம்.